வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி. எப்போவுமே இந்த பயிற்சிகளில் 3 பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள். இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பிளானட்லேயே 100% சுபமானவர் குரு. இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாவது 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் 14ஆம் தேதி 2025 அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம். இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து 1 டிகிரிலேருந்து 27 டிகிரிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார். ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது. 27 டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா 110 நாள் தான். அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிவர்ஸ் மூமெண்ட் வரும். அதாவது வக்கரகதி சொல்கிறோம். இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடிய அந்த வக்கரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே 15 அவர் அடுத்த சைன், அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார். இதுதான் அவருடைய மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த அஸ்தமனம்ங்கிறது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து வெளிவருகிறார். அப்போ என்னென்னா, மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு என்பவர் 8ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உடையவர். குரு முழு சுபர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் முழு சுபராக இருக்கக்கூடிய இந்த குரு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு நன்மைகளை செய்யக்கூடியவர்னு சொல்ல முடியாது. அப்போது எப்படி குரு உங்களுக்கு அவ்வளோ தூரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். நல்லது பெரிய அளவுக்கு ஒரு நாளால் செய்ய முடியாவிட்டாலும் பிரச்சனை, அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் குரு ராசிக்குள்ளே வருவது சிறப்பு. இப்போ ராசிக்குள்ளே குரு வரும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலையில் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம். அப்போ வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும்னா, இப்போ உங்களுக்கு மாறக்கூடிய வேலை பர்மனன்சியை கொடுக்கும். நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அளவில் இந்த வேலை மாற்றம் என்பது உங்களுக்கு உருவாகும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். இவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன? 5, 7, 9. 5ஆம் இடத்தை பார்த்தால் புத்திர பாக்கியம் அப்படின்னு அர்த்தம். புத்திர பாக்கியத்தோடு மட்டும் இல்லை, புகழ், பெருமை, இதெல்லாம். முக்கியமாக ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய அதாவது நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸில் டெஃபினட்டாக ஒரு டெவலப்மெண்ட்டை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், முக்கியமான விஷயம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்னா பல க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள், அப்புறம் உங்கள் வம்ச விருத்தி, பேர குழந்தைகள், இது போல் பல நன்மைகளை சொல்கிறது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா பல தேவையற்ற செலவுகளெல்லாம் மட்டுப்பட்டு பல நன்மைகளை உங்களுக்கு கூட்டித்தர அளவுக்கு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்போது இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் திரிகோணஸ்தானங்களாக இருக்குது. திரிகோணஸ்தானங்கள் அப்படிங்கும்போது 5ஆம் இடம், 9ஆம் இடம். அப்போ பரிபூர்ண சுபிட்சத்தை பற்றி பேசுகிறார் இந்த குரு. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்பது மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையவிருக்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த குருவினுடைய சாரம்,
அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் முதல் மாதம் மே மாதத்தில் எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்களை பார்க்க இயலாது. என்ன காரணம்னா, அவர் அஃப்கோர்ஸ் கிருத்திகை நட்சத்திரத்தில் அவர் போகிறார். ஆனால் அது அஸ்தமன காலமாக இருப்பதால் பெரிய லாபங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவர் ரிஷப ராசியில் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் தொடங்கி ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் அவர் ரோஹிணி நட்சத்திரம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நவம்பர் கடைசி வரைக்கும் அவர் மிருகசீஷ நட்சத்திரத்துலேயும், அதுக்கப்புறம் திரும்பவும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதத்தில் அவர் பெரும்பாலும் போகக்கூடிய சஞ்சாரம் பண்ணக்கூடியது ரோஹிணி நட்சத்திரமாகவும் இருக்கிறது. அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், சந்திரன் என்பவர் 3ஆம் வீட்டுக்கு உடையவர். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ நான் வேலை மாறுறேன், இல்லை திருமணம், இல்லை குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம். அதே நேரத்தில் அவர் செவ்வாயினுடைய சாரத்தில் செல்லக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பெரும்பாலும் நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், அப்புறம் இந்த 2 மாதங்கள் அதில் இருக்கார். அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே 15 வரைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் அவர் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய சாரத்தில் போகிறார். அப்போ செவ்வாயினுடைய சாரத்தில் அவர் போகும்பொழுது பார்த்திங்கன்னா, செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்போது சில நேரங்களில் சில இன்னவிட்டபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். வெளிநாட்டு பிரயாணங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பர்சனல் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி நீங்கள் இருக்கும்போது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதனால் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் இது ரொம்ப பாசிட்டிவாகவும், ஒரு சில இடங்களில் இது நெகட்டிவாகவும் இருக்குது. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவாக நடக்காமல் இருக்குது, அவ்வளோதான். அப்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு அவசியம் இருந்தால் அதை செய்யணும். சும்மா கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வேலை மாற்றத்துக்கு போகாதீங்க. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவ்வளவு சிறப்பான ஒரு காலமாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் குருவானவர் சுபவிரயங்களை தருகிறார். ஏன்னா 11ஆம் வீட்டுக்குடையவர் குரு, அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரார், சில சுபங்களை தருகிறார். அதே மாதிரி சில நேரங்களில் சில பதவி உயர்வுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதவி உயர்வை பற்றி தான் நான் பேசுகிறேன். அது உங்களை நிலைப்படுத்தும், உங்களுடைய பர்மனன்சி அதை கொடுக்கறது அது. அதனால் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது. அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பண கஷ்டங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நான் முக்கியமாக உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, குரு பகவானுடைய ஒரு கிரேஸ் தேவை. அதுக்கான ஒரு அர்ச்சனைகள் இதெல்லாம் செய்யலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய முக்கியமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த திட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். அந்த இடம் ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஈஸ்வரன் வசிஷ்டேஸ்வரர், வசிஷ்டரினால் அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அந்த சிவபெருமான். அதனால் வசிஷ்டர் மிகப்பெரிய ஒரு சப்த ரிஷிகளில் முக்கியமானவர். அவரால் செய்யப்பட்ட அந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். அந்த இடத்துல போய் நீங்கள் தெய்வத்தை வணங்குவது ரொம்ப சால சிறந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குருவினுடைய ஒரு அம்சமாக சொல்லப்படுவது என்னென்னா நாய்களுக்கு, அதாவது எவ்வளோ பாவம் பசியில் சுற்றுறதுங்க, தெருவெல்லாம் சுற்றுதுங்க, அதுக்கு ஏதாவது உணவளிக்க முடியுமா, அதற்கு உங்களால் ஏதாவது ஆதாயம் பண்ண முடியுமா, ஏதோ ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி போடுங்க. அந்த மாதிரியான சில கைங்கரியங்கள்லாம் மேற்கொள்ளும் பொழுது குரு உங்களுக்கு பரிபூர்ண சுபராக விளங்குவார். அதே போல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா
நாம் குருவை பெரிய அளவுக்கு உபாசிப்போம். எப்படின்னா சாய்பாபா அப்படிங்கிறோம், சுவாமி ராகவேந்திரான்றோம், சங்கராச்சாரியார் சொல்கிறோம். அப்போ இது போல் குருமார்களை நீங்கள் வணங்கும் பொழுது மிக சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவது திண்ணம். இதை மனசில் வச்சுங்க. இந்த குரு பயிற்சி ஆனால் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பண தேவைகள் என்பது நிறைவேறக்கூடிய காலமாக மாறும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.